ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, தித்திம் எனப்படும் தோமா, கலிலியாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியல், ஜெபதியுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடிய காலை ஆயிற்று இருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைத்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டை இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உண்ணுவதற்கு வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை சொல்லுவாங்க போஸ்ட் ரெசரக்ஷன் டெக்ஸ்ட். போஸ்ட் ரெசரக்ஷன் என்றால் இயேசு உயிர்த்த பின் நிகழ்வுகள். அவர் உயிர்த்துட்டாரு. எத்தனாவது தடவை சந்திச்சிருக்கிறார் தன்னுடைய சீடரை? 3ஆம் தடவை. பெட்ருவும் தன்னுடைய சீடர்கள், தன்னுடைய குழினர்கள்
பெதுருவை பற்றி பார்ப்போமே. பெதுரு ஆண்டவர் உயிர்த்துட்டாரு, அவர் மேலே போயிட்டாரு. நம்மளாம் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே இல்லையே. முதல்ல இயேசு அவங்களை அழைக்கும் பொழுது என்ன வேலை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க? மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள் மீனவர்கள். இயேசுவோடு 3 வருஷம் இருந்தார்கள். அப்புறம் இயேசு இறந்து உயிர்த்துட்டார் என்று எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இங்கே என்ன நினச்சிக்கிட்டாங்க? அவர் தான் மேலே போயிட்டாரே, அவர் உயிர்த்துட்டாரு, நம்ம இங்கே உக்காந்து என்ன செய்ய போகிறோம் எப்படின்னு எண்ணிக்கிட்டு பெதுரு என்ன சொன்னார்? நான் மீன் பிடிக்க போகிறேன்லா, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவரோடு இருந்துட்டேன், இனிமே நான் மீன் பிடிக்க போகிறேன்னு அவர் போகிறாரு. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க? நில்லுங்க நில்லுங்க, நாங்களும் வரோம், நாங்கள் என்னத்தை உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நாங்களும் வரோன்னு அவங்களும் போகிறாங்க அவர் கூட. மீன் பிடிக்க போயிட்டாங்க. 3 வருஷம் லீவ் எடுத்துட்டாங்களா மீன் பிடிக்கிறதுல இருந்து. மீன் பிடிக்க போய் அந்த 4 முழுதும் மீன் பிடிக்கிறது ஒரு மீனும் கிடைக்கல. என்னாச்சு? 3 வருஷம் மறந்துட்டாங்களா மீன் பிடிக்கிற திறமைய? காரணம் இருக்குது. அந்த நேரத்தில் இயேசுவை சந்திக்கிறாங்க. இயேசு தோன்றாரு. அவருக்கு தெரியும் அவர் வேணுக்குன்னு தோன்றாரு. அங்க தோண்டும் பொழுது 3ஆம் தடவை அவங்க உணர்றாங்க ஆண்டவர் 2வது தடவை பார்த்துட்டாங்களா, இது 3வது தடவை. அவங்க தான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா, ஏன்னா அவரோட நெருங்கியவர்கள். இயேசு அவங்களிடம் கேட்கிறார் சாப்பாடு கொடுக்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவரெல்லாம் தயார் பண்ணிட்டார் அவங்க வர்றதுக்கு முன்பே. நான் வாசித்த வசனம் குறுகலான வசனம். 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 14 வரைக்கும். அது நீண்ட வசனம் 1லிருந்து 19 வரைக்கும். அதை நான் படிக்கல. அதை படிச்சேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால குறுகலான வசனத்தை படித்தேன். அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்டோன்னே இயேசு பெதுருவோடு உரையாடுறாரு, பெதுருவோட பேசுறாரு. அத்தனை பேர்கிட்ட அவரை தான் தேர்ந்தெடுத்துக்கிற பேசுறாரு. பெட்ரே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். பெட்ரு என்ன சொல்றாரு? ஆம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். அதுக்கு முன்பு 3 தடவை ஏன் கேட்கிறாரு? அம்மா அப்பா பிள்ளைய ரொம்ப சுட்டியா இருந்தா என்ன செய்வோம்? செய்வ, நீ செய்வ, திருப்பி செய்வ. 3 தடவை கேட்போமா இல்லையா? உணர்த்துறேன் அவரை, பிள்ளைய ஜாக்கிரதையா இருந்துக்க, பிச்சு விடுவோம், பிச்சு 3 அடிக்க மாட்டோம், அடிக்க அவசியம் இல்லை. 3 தடவை கேட்டுட்டேனே, என்னத்த அடிக்கிறது? கணவன் மனைவி அடிகளை சண்டை போடும் பொழுது, சண்டை போடுனா குத்து சண்டை இல்லை, மன வருத்தம் வந்துடுதுல, அந்த நேரத்தில் சில வாக்குவாதம் வந்துட்டோன்னே சில சமயத்தில் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது. மனைவி கணவனை கேட்கலாம், கணவன் மனைவி கேட்கலாம். உண்மையா நீங்க நீ நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? உண்மையிலேயே சண்டை. உண்மையா நேசிக்கிறீங்களா? Do you love me? Reallyயா? இது ஒரு தப்பு செஞ்சிட்டா, நீ தப்பு செய்யறிய, நீ உண்மையிலே நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? கேட்டிருப்பீங்க சில பேர். சில பேர் மௌனம் கேட்க, மனசுலயே கேட்டுக்குவேன். எல்லாம் நடந்திருக்குது. இதே மாதிரி நிறைய தடவை நம்ம ஒருத்தர் உணர்த்துறதுக்காக நம்ம ரிப்பீட் பண்ணுவோம், திருப்பி திருப்பி சொல்லுவோம். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் உணர்த்துறதுக்காக. இப்போ நம்ம கூட பூசியில் கூட சில சமயத்தில் என்ன ஃபாதர் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம தான் மறமாண்டியாச்சு, மறந்துடுறோமே, சீக்கிரம் டக்கு டக்குன்னு மறந்துடுறோம். எனக்கும் தேவை தான், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தேவை தான். ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ், உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை இல்லைன்னா மறந்துடுவேன். அவரை நேசிக்கிறதுக்கு முதல்ல வேற எதையும் நேசிக்கிட்டு இருப்பேன். அதனால சொல்லிக்கிறது சொன்னமாவே. ஸோ இதுதான் நடந்திருக்குது அங்கே. ஆனால் இயேசுக்கு தெரியும். ஆனால் நம்ம கேட்கும் பொழுது நீ நேசிக்கிறான்னு தெரியாது, உண்மையிலே நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலே நேசிக்கிறாங்களா தெரியாது. அதனால கேட்குறேன். பிள்ளைக்கு நம்ம தெரியாது, அவன் நல்லா இருப்பானா இருப்பான், படிடா படிடா படிடான்னு படிப்பானே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் பெதுரு என்ன பதில் கொடுப்பாருன்னு. ஆனால் மேலும் அதுக்கு அது தவிர்த்து அவர் கேட்கிறார். அந்த கிரேக்க மொழியில டு யூ லவ் மீ என்று கேட்கும் பொழுது, முதல் தடவை கேட்கும் பொழுது அது கிரேக்க மொழியில ஃபிலியோ லவ்.
ஃபிலியோ என்றால் கிரேக்க மொழியில சகோதரத்துவம், அன்பு, சகோதரத்துவம், அன்பு, பிரதர்லி லவ், அஃபெக்ஷனேட் லவ். முதல் தடவை அதான் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ பெதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று. இரண்டாவது தடவை கேட்கிறாரு, அதே காரணம் தான். கிரேக்க மொழியில ஃபிலியோ என்று சொன்னால் அதே அர்த்தம் தான். ஆனா மூன்றாவது தடவை கேட்கும் பொழுது அந்த அர்த்தம் அல்ல. மூன்றாவது தடவை கேட்கும் பொழுது இட் இஸ் நோ மோர் ஃபிலியோ லவ், இட் இஸ் அகாப்பே லவ். கிரேக்க மொழியில அகாப்பே அன்பு. அகாப்பே என்றால் நிபந்தனை அற்ற அன்பு. மூன்றாவது இயேசு கேட்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் நான் உங்களை இவ்வளவு நேசிக்கிறேன் என்று. அப்போ இயேசு மூன்றாவது கேட்கும் பொழுது, நான் கேட்கிற அன்பு அந்த சகோதரத்துவ அன்பு அல்ல, நிபந்தனை அற்ற அன்பு. என்னை நேசிக்கிறாயா? மூன்றாவது, third time he is asking, it is not filial love, it is agape love, நிபந்தனை அற்ற அன்பு, unconditional love. இத பதில் சொல்றாரு, ஐயா அப்பா இயேசுவே உங்களுக்கு தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேன், இவ்வளோ நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமே. அதோட விளைவு தன்னுடைய உயிரையே அவர் கொடுக்கிறாரு. யாரோட உயிர்? பெதுரு சிலுவை மரத்தில் தலைகளாக சாவுறார். ஏன் தலைகளாக சாவினாரு? ஏன் தலைகளா? அவரை அறைந்தார்கள் சிலுவை மரத்தில் தான், ஆனால் தலைகளாக அறைந்தார்கள். ஏன்? இயேசு போல சாவறதுக்கு நான் தகுதி இல்லை என்று. அன்பார்ந்தவர்களே, பெதுருவும் தன்னுடைய சீடர்கள் இயேசுவோட 3 வருஷம் இருந்தும் அவர் உயிர்த்தோட அவங்க என்ன நினைச்சாங்க? பரவாயில்ல, பழைய வாழ்க்கைக்கு போயிடும் என்று. ஆனால் இயேசு அவங்களை கூப்பிட்டு உணர்த்துறார், 3ஆம் தடவை தோன்றி உணர்த்துறார், நீ பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது, நீ போவாத, நீ பணி செய்ய வந்திருக்கிற, நீ பணியில இருக்க வேண்டும். அதுக்கு தான் இயேசு கேட்டார், 3 தடவை நீ நேசிக்கிறாயா? என்னுடைய ஆடுகளுக்கு போய் நீ சாப்பாடு கொடு. Go and feed my lambs. என்னுடைய மக்களுக்கு நீ போய் சேவை செய், பணி செய், அவங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை கொடு. அதனால தான் பெதுரு முதல் பாப்பாண்டவர் ஆகினார், தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, 3 வாரத்துக்கு முன்பு நம்ம எல்லாம் அழகாக ஈஸ்டர் பண்டிகை, ஈஸ்டர் திருவிழாவை அழகாக சிறப்பாக கொண்டாடினோம். சிறப்பாக கொண்டாடிட்டு சீடர்களும் அதே போல இயேசுவோடு இருந்து கலந்து சாப்பிட்டு தூங்கி எல்லாம் செய்து சிரித்து கொண்டு எல்லாம் செய்து அவர் இறந்து உயிர்த்த பின்பு அவங்க என்ன செய்தார்கள்? பரவாயில்ல, நம்ம போயிருவோம், மீன் பிடிக்கன்னு போவாங்க ஆசைப்பட்டார்கள். நீங்களும் நானும் எப்படி 3 வாரத்துக்கு முன்பு ஈஸ்டர் கொண்டாடிட்டு இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? அதே பழைய வாழ்க்கைக்கு போக ஆசைப்படுறோமா? அல்லது நான் மாறி வாழ ஆசைப்படுகின்றேனா? இயேசு நம்மளை அழைக்கின்றார், வா மகளே, வா மகனே, நீ என் பிள்ளை, நீ என்னுடைய மக்களுக்கு சேவை செய் என்று அழைக்கின்றார். அது சேவை வீட்டில் ஆரம்பிக்கலாம், வீட்டில் ஆரம்பித்து அந்த சேவை தொடர்ந்து போகலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா, முதல் ஸ்லைட்டை போடுங்க. எல்லாரும் படிப்போம். 21ஆம் அதிகாரம் 17 யோவான் அதிகாரம் படிப்போம், ஒன்றாக படிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா சொல்றோம், ஆமென் சொல்றோம்? ஆம் இயேசுவே, நானும் அப்படியே செய்ய ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்கள், இதுதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அது செய்யறதுக்கு இன்னொரு காரியம் அவசியம். என்ன காரியம்? அடுத்த வசனத்தை போடுங்க, அடுத்த வசனத்தை போடுங்கய்யா. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், அது எல்லாரும் படிப்போம்.
அவர் அவரை உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அவரை நீ அன்பு செலுத்து. நாம் பணி செய்ய வேண்டும் என்றால் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். முதலாவது ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நேசித்தால்தான் இந்த பணியில் ஈடுபடும் பொழுது நம்மளுக்கு அந்த ஆற்றல் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். இன்றைக்கு பழைய வாழ்க்கைக்கு போவாதீர்கள். அவரை நேசித்தோம் என்றால் நான் புது வாழ்க்கைக்கு போய் அதில் ஊறி வாழ ஆசைப்படுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த புத்துயிர் பெற்றால், இந்த இயேசுவோடு உயிர் தெழுந்தோம் என்றால், மரித்தோம் என்றால் பாவங்களை மறித்துவிட்டு நாம் உயிர் தெழுந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது அவரிடம் கேட்போம். அப்புறம் இன்னொன்று, 153 மீன்கள். ஏன் கரெக்டாக 153 மீன்கள்? நான் இப்போ சொல்ல மாட்டேனே. இப்போ கருத்து அதில் அர்த்தம் இருக்குது. 133 மீனில் இப்பொழுது 53 மீனில் இப்பொழுது நம்மளுடைய மெய்யமான கருத்தை வைத்துக்கொள்வோம். ஆண்டவரை நேசிப்போம் முழுமையாக. அப்போ தான் அவர் போல நானும் வாழ முடியும், சேவை செய்ய முடியும். பணிக்காக அழைக்கின்றார். ஒவ்வொருத்தரையும், ஞானஸ்தானம் பெற்றவர் ஒவ்வொருத்தரையும் அவர் அழைக்கின்றார். ஆமீன்.